நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோதர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். ஆமேன். நீங்கள்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் 7 நட்சத்திரங்களாய் கர்த்தர் நம்மையும் இந்த உலகத்தையுமே உடைய கரத்தின் கண்ட்ரோலில் ஆளுகை கீழே வைத்திருக்கிறாங்க. நம்முடைய ஆவியானவரை மீறி நமக்கு எதுவும் நடக்காது. ஒரு பொறுப்பில் நம்ம இருக்கிறோம். அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அதுதான் நம்மோட பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரினால் சமீபமன்றோ, தேவனிடம் நாம் சேர்ந்திடுவோம். தேவனின் கோபம் வரும் முன்பே இயேசுவின் கிருபையில் மறைந்திடுவோம். கர்த்தரினால் சமீபமன்றோ, தேவனிடம் நாம் சேர்ந்திடுவோம். தேவனின் கோபம் வரும் முன்பே இயேசுவின் கிருபையில் மறைந்திடுவோம். கர்த்தரினால் சமீபமன்றோ. ஆமென். நம்ம ஏசப்பாவுடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது இல்லைங்களா? ஆமாம். ஏசப்பா வாசல் அருகே வந்தவர் இப்போ வாசல் படியில் நின்றுட்டுருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நம்ம திறக்க ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமாம். அழகான வேத தியானத்துக்குள்ளே நம்ம 60 பாற்றையும் ஆவியானவர் தான் வேத ரகசியத்தை கொண்டு நம்மளுக்கு மகிமையான மகத்துவமான காரியங்களை வெளிப்படுத்தி நம்மளுக்கு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க. அதில் நம்ம வேத தியானத்தில் 7 சபைகளை 2 சபைகளை பற்றி ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம அதில் யார் அப்படின்றத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திட்டு வந்துன்னு இருக்காங்க. அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி சூத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நம்ம 2 சபை வரலையும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஆமாம். அது 2வது சபையில் கர்த்தர் எந்த குறையும் பார்க்கல, ஆனாலும் உங்களுக்கு உபத்திரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் உபத்திரப்படுவீங்க அப்படின்னு. உங்களுக்கு உபத்திரம் வரும்போது பயப்படாதீங்க, மரணம் பரியந்தமும் பொறுமையாகவும் உண்மையாகவும் இருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஜெய பெற்றீங்கனாக்கா உங்களுக்கு 2ஆம் மரணத்தில் பங்கு இல்லை அப்படி சொல்லிட்டு ரகசிய வருகையை குறித்து கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கும் பிரஜாதியாக நமக்கும் அங்கே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலையும் 20ஆம் அதிகாரத்திலையும் 5ஆம் அதிகாரத்திலையும் நம்மளுக்கு அது கோர்வையாய் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆமென். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறவங்க, அதாவது முதலாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 2வது மரணம் அவங்களுக்கு வராது. அல்லேலூயா. ஆமென். அது அழகாக ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நம்ம ரகசிய வருகைக்கு எப்போவுமே ஆயத்தமாக காத்திருக்கணும். அது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னாக்கா, எல்லாரையும் விட ஏசப்பாவை அதிகமாக அன்பு செய்யும் போது நம்ம கட்டாயம் எடுத்துக்கொள்ளப்படுறதில்லை, மிஸ் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஆமென். அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி சோத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். இதை மாதிரி மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம 3வது சபையை குறித்து ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தல் 2:12 3ஆம் சபையை பற்றி நம்ம வாசிக்கலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதா,
உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உனக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உண்மையில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசிதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. ஆக அதை நான் வெறுக்கிறேன். நீ மனந்திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. அல்லேலூயா, ஆமென். வந்து 3வது பெர்கமோ சபைக்கு கர்த்தர் அதை எல்லா சபைகளிலுமே அவங்களுடைய நல்ல குணங்களையும், இந்த 3வது சபை பாருங்க, அதாவது பிசாசு குடியிருக்கிற இடத்துல நீ குடியிருந்து அதில் நீ என்னை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அதில் பக்தி வைரகமாக இருந்து என்னை விசுவாசிக்கிறவங்கள கொள்கிற இடத்துல கூட என்னை மறுதளிக்காமல் பக்தி வைரகமாக நீ இருந்ததெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். அதை நான் மறக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க நல்ல குணங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் சில காரியங்களை குறித்து எனக்கு வருத்தமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள், அதாவது உலக ஆராதனை, முதல் சபைக்கே கர்த்தர் சொல்வார் பாருங்க, இந்த நிக்கோலாய் மதஸ்தரை நீ வெறுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்வார் இல்லையா. இந்த 3வது சபைக்குள்ள அந்த உலக ஆராதனை, அதாவது உலக ஸ்நேகம் சபைக்குள்ள வர்றதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, இதெல்லாம் நீ என்ன பண்ணு, சரி பண்ணு. அதை சரி பண்ணும்போது மறைவான மன்னாவை நான் உனக்கு தருவேன். அது மாத்திரம் இல்லாமல் வெண்மையான குறிக்கல்லையும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவரும் அறியாத அதுல புதிய நாமத்தை நான் எழுதி அவனுக்கு கொடுப்பேன் அப்படி சொல்கிறான். அது ஒரு பதவி, அது ஒரு ஆளுமை. மறைவான மன்னா அப்படின்றது அது அநேக விருந்துகள் உண்டு. பரலோகத்தில் அநேக விருந்துகள் உண்டு. இப்போ ஜீவக்கனிகள் எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியாதோ அதே மாதிரி மறைவான மன்னா அது ஒரு அந்தந்த லெவலுக்குள்ளவங்களுக்கு ஒரு விருந்து நடக்கும். அதில் குறிப்பிட்டவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும், மற்றவங்க கலந்துக்க முடியாது. அதை மாதிரி அங்கே கர்த்தர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ இதில் உன்னை சரி பண்ணிக்கல, சரி செய்யலை அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், பட்டயத்தை எடுத்துகிட்டு அவங்களோட யுத்தம் செய்வேன் அப்படி சொல்லி கர்த்தரங்க சொல்கிறாங்க. இதுக்கு மகிமையான ஒரு அடையாளத்தை என்னாகமும் 22ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவத்தை இந்த 3ஆம் சபைக்கு ஒப்பிட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அழகாக பிலேயாம் பற்றியும் பாலாக்கை பற்றியும் எப்படி அந்த உலக ஸ்நேகம் சபைக்குள்ளே வருது, அதை கர்த்தர் எப்படி பகைக்கிறாரு அப்படின்றத அழகாக சொல்லி உதாரணமாக சொல்லியிருப்பாரு. நீங்கள் படிச்சிருந்தாலும் திரும்ப போயிட்டு தயவு செஞ்சு இந்த 3வது சபையை படிச்சுட்டு அப்படியே என்னாகமோ 22ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டு 1லேருந்து 34 வசனம் வரலையும் அதில் இந்த பெர்கமோ சபைக்கு அப்படியே அங்கே பொருத்தமாக சொல்லியிருப்பார். நீங்கள் இப்போ அதை கண்டிப்பாக படிங்க. டைம் இல்லை, அதனால நான் அப்படியே சொல்கிறேன். உங்களுக்கு படிக்கும் போது அது தெளிவாக தெரியும். நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை கர்த்தர் கூட்டிட்டு வராரு, அது நமக்கு தெரியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஐபிராத்து
பெரிய நதி தொடங்கி செங்கடல் வரை உள்ள தேசங்களை கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்குறதா சொல்லி அவங்க எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கொண்டு கர்த்தர் கூட்டிட்டு வராங்க இல்லைங்களா. அப்போ வரும்போது யோர்தானையும் எரிகோவையும் எப்படி கடந்து வராங்க, அவங்கள எப்படி ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே கானானியரை யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாங்க, பாசானியரை ஜெயிக்கிறாங்க, எமோரியரை ஜெயிக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கர்த்தரே முன்ன போயிட்டு யுத்தம் செஞ்சு அந்த தேசங்கள் எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தனக்கு சொந்தமாக்கிட்டே வந்துன்னுக்கிறாங்க. நமக்கு தெரியுது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மோபாவியருடைய ராஜா பாலாக் என்ன பண்ணுறான், மீதியானியருடைய ராஜாவுக்கிட்ட போயிட்டு ஒரு கூட்ட ஜனம் எகிப்திலிருந்து வந்திருக்கு, அது எல்லா தேசத்தோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சு தனக்கு சொந்தமாக்கிக்குது. அது எப்படி சொல்கிறான்னா, மாடு வெளியில் புல்லை மேயிற மாதிரி எல்லாம் மேய்ஞ்சிட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துன்னு இருக்குது. நம்மையும் அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு மோவாபுடைய ராஜா பாலாக் என்ன பண்ணுறான், மீதியானுடைய ராஜா கிட்ட போய் ஆலோசனை பண்ணுறான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட வம்சங்களும் யார் வழியிலேருந்து தான் வந்தாங்க, சேம் காம் யாபேத்து இல்லையா. அந்த வம்சத்தில் இருக்கவங்க இப்போ வரல உலகத்தில் இருக்கிறவங்க இல்லைங்களா. ஆமாம், அதெல்லாம் வேதத்தில் நமக்கு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை மாதிரி சன்னதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் சன்னதிக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. அப்போ அந்த மோவாபியருடைய ராஜா சொல்கிறான், இங்கே பேயூரில் பிலேயாம்ன்ற ஒருத்தர் இருக்கான், அவன் யாரை ஆசீர்வதித்தாலும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க, யாரை சபித்தாலும் அவங்க சபிக்கப்படுறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட குறி கேட்க கூலியை கொடுத்து இந்த ஜனங்களை சபிக்க சொன்னாக்கா ஒரு வேளை நம்ம போயிட்டு ஜெயிச்சு அவங்கள துரத்திடலாம் அப்படி சொல்லிட்டு 2 ராஜாக்களும் ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க. அதை மாதிரி பேசிட்டு அங்கே பிலேயாம்கிட்ட போகும்போது என்ன சொல்கிறான், ஐயோ நான்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் சொல்ல முடியும்னு ஃபஸ்ட்டு கரெக்டாக சொல்கிறான். ஆனால் அவங்க பொண்ணு பொருள் அவனுக்கு வேண்டிய பணத்தை இந்த மதிப்பெல்லாம் பார்த்து பெரிய பெரிய கனவான்களெல்லாம் போகிறத பார்த்து என்ன பண்ணிடுறான், அன்றைக்கி நைட்டு தங்க வச்சுக்கிறான். கூட தங்க வச்சுக்கிட்டு கர்த்தர்கிட்ட கேட்குறேன்னு சொன்னுவேன், கர்த்தர்கிட்டையும் கேட்கல. இப்போ கர்த்தரே கேட்குறாரு, யாரப்பா புது புது ஆளெல்லாம் சேர்த்து வச்சுங்கிற வீட்டில் அப்படின்னு சொல்லி கர்த்தரே கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இது மாதிரி எகிப்துலேருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கான், அவங்கள நான் சபிக்க சொல்லி என்னை கூப்பிட்றாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறான் பிலேயாம். அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவங்க கூட போகாத, அவங்கள சபிக்காத, ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லி சொல்கிறாரு. இவன் காலில் ஏஞ்சி அதே மாதிரி சொல்லிடுறான். இவங்க போயிடுறாங்க. இவங்க போய் சொன்ன உடனே அது மாதிரி அவன் வரமாட்டான் பிலேயாம அப்படின்னு சொல்லும் போது, அதை விட கனவான்களையும் அதிகமான மதிப்புள்ள மினிஸ்டர்களை என்ன பண்ணுறான் அந்த ராஜா, இன்னும் அதிகமான பணத்தையும் விலையுறந்த வஸ்துக்களையும் கொடுத்து என்ன பண்ணுறான், திரும்ப அனுப்பி வைக்கிறான். உங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குற, ரொம்ப அவங்கள கனம் பண்ணுறேன், அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள சபிக்கணும்னு சொல்லி திரும்பவும் அனுப்புகிறான் அந்த பாலாக்கு. அப்போ இவன் என்ன சொல்கிறான், ஐயோ நான் நீங்கள் ஒரு வீடு நிறைய பொண்ணு பொருள் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் கர்த்தரை மீறின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா பரவாயில்ல, சொன்னது கரெக்டு. ஆனால் என்ன பண்ணிட்டான், அந்த வஸ்துக்களை மதிப்பை மரியாதை கனம் பண்ணுறதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிடுறான், ஒரு வேலை கர்த்தர் போ சொல்வாரோ அப்படி சொல்லி என்ன பண்ணுறான், மறுபடியும் ஒரு நைட்டு தங்க வச்சுக்கிறாங்க. அப்போ மறுபடியும் கர்த்தரே தான் போய் கேட்குறாரு, யாருப்பா திரும்ப புது ஆளெல்லாம் கூட வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நைட்டு தங்கினா என்ன பண்ணுவாங்க, விருந்தெல்லாம் வைக்காதவா இருப்பாங்க. அப்போ அவன் மனசு எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும் போகிறதுக்கு. அவங்க கூட போயிட்டு இஸ்ரவேலை சபிக்க அவன் என்ன பண்ணியிருப்பான், விருப்பப்பட்டிருப்பான். ஏன்னா இவங்க அவனை கனம் பண்ணுறாங்க, அவனுக்கு பொண்ணு பொருளை கொடுக்குறாங்க, அவனோட அன்பாக இருக்கிறாங்க. அப்போ அவன் மனசு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இவன் இப்படியே விட்டா போயிடுவான் போல கூட அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல நீ போ,
ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும் அப்படி சொல்வார். அந்த இடத்துல அதை மாதிரி டோனில் கர்த்தர் பேசலை. டிரான்ஸ்லேஷன் ராங்காக இருக்குது. நீங்கள் மேலே இருக்கிற வரி கீழேயும் கீழே இருக்கிற வரி மேலேயும் போட்டு படிக்கணும். என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் சொன்னதை தான் சொல்கிறாரு. என்ன சொன்னார்? போகக்கூடாது, அவங்கள சபிக்கக்கூடாது, அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? 2வது டைமும் அதை தான் சொல்கிறாரு. நான் உனக்கு என்ன சொல்கிறனோ அதை செய்யணும், மீறி போறியா போ அப்படின்ற டோனில் தான் சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? காலைல ஏஞ்சி அவங்களோட போகிறான். அங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பட்டயத்தை வச்சுன்னு அங்கே நிற்கிறது பார்க்குறோம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 3வது சபைக்கும் பெர்கமு சபை கூட எப்படி தன்னை வெளிப்படுத்துறாருன்னா பட்டயத்தை கையில் வச்சு தான் இருக்கிறாரு. அங்கே இங்கேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உருவின பட்டயத்தான் வச்சுக்கின்னு பேலேயாம் போகாமல் தடுக்க வரும்போது அவன் கழுதையில் போகிறான். அந்த கழுதை என்ன பண்ணுது? கர்த்தருடைய தூதனை பார்த்து, அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அது ரோட்டில் போகாமல் வயலில் போகுது. அப்போ அடிக்கிறான். திரும்ப என்ன பண்ணுறாரு? கர்த்தர் அவனை போக விடாமல் நிற்கிறாரு. அப்பயும் அந்த கழுதை என்ன பண்ணுது? ஒதுங்கி போகுது. அப்பவும் அடிக்கிறான். 3வது வாட்டி என்ன பண்ணுறாரு? 2 பக்கமும் போக முடியாமல் பட்டயத்தை வச்சு நிற்கும் போது கழுதை என்ன பண்ணுது? பார்த்து சரண்டர் ஆகிடுது, கீழே படுத்துடுது. அப்போ திரும்ப என்ன பண்ணுறான்? அடிக்கிறான். என்னை நீ பரியாசம் பண்ணினுங்கிற 3 டைமா அப்படி சொல்லி அடிக்கும் போது கர்த்தர் கழுத வாயை திறக்கிறாரு. திறந்து கழுதையை பேச வைக்கிறாரு. நான் என்ன தப்பு செஞ்சேன், எதுக்கு என்ன இதோட 3 வாட்டி அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதாங்க பேசுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் கழுதை இல்லை, கல்லை கூட பேச வைப்பாங்க. அல்லேலூயா, ஆமேன். அப்போ அந்த கழுதை கேட்குது, என்னை நீ கையாண்ட பயன்படுத்தின நாளில் இருந்து இது வரலையும் நான் அது மாதிரிலாம் எப்பயாவது செஞ்சுருக்கிறேனா அப்படின்னு அந்த கழுதை கேட்குது பிலேயாம்கிட்ட. இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் பிலேயாமுடைய கண்ணை திறக்கிறாரு. அப்போ கர்த்தர் அங்கே உருவினப்பட்ட இடத்துல இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு அங்கே. அப்போ என்ன பண்ணுறான்? அதை பார்த்தோன்னு பார், நீ என் பேச்சு மீறி போகிற, இந்த போன இந்த கழுதை மட்டும் 3 டைம் விலகி விலகி போகாமல் இருந்திருந்தா இந்த கழுதை உயிரோடு இருந்திருக்கும், உன்னை கொன்று இருப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கழுதையால் தான் நீ தப்பிச்ச அப்படின்றாரு. எவ்வளோ நல்ல கழுதை பாருங்கள், எஜமானுக்கு உண்மையான ஒரு கழுதை பாருங்கள். அதெல்லாம் தியானிச்சா நல்லாயிருக்கும். டைம் ஆகிடும், அதனால் வேண்டாம். அப்போ என்ன சொல்கிறான்? உடனே அவர் பாதத்தில் விழுந்து பணிஞ்சிட்டு, நான் பாவம் செஞ்சேன், நான் பாவம் செய்துட்டேன், என்னுடைய வழி மாறுபாடாக இருந்தால் நான் திரும்ப போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? தன் தவற்றாங்க மாற்றிக்கிறது நமக்கு தெரியுது. நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பெர்கமு சபைக்கு இந்த இவ்வளோ மட்டும் நீங்கள் சேர்த்து படித்தாக்கா அங்கே பொருத்தமாக இருக்கும். அதை தான் என்ன பண்ணுறாரு இங்கே பெர்கமு சபைக்கு சொல்கிறாரு. இங்கே பிலேயாம் என்ன பண்ணுறா? தப்பை சரி பண்ணிக்கிறான். அதனால் அந்த பட்டயத்தினால அவன் கொல்லப்படாத தப்பிக்கிறான். இங்கேயும் அதுதான் சொல்கிறாரு. இது எதை காட்டுது அப்படின்னா, உலகத்தாருடைய ஸ்நேகம் கர்த்தருக்கு பகை, அது கர்த்தருக்கு விரோதமானது. இங்கே 3வது சபையில் நீ ஆராதனை செய்கிறவங்களும் சபைக்குள்ளே வந்துடுறாங்க. இதை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெறுக்கிறாரு. அந்த சபையை தூதனோ அங்கே செய்கிறவங்களோட உறவு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சபைக்குள்ளே வந்துட்டாங்க. உலகம் ஸ்நேகம் வந்துடுச்சு. அது ஒரு வேளை நமக்கு அவங்களால கிடைக்கிற மரியாதையாக இருக்கலாம், அவங்களால கிடைக்கிற உதவினால் இருக்கலாம், அவங்களால கிடைக்கிற சுகமாக இருக்கலாம். இதனால் கூட நம்ம அவங்கள நம்மோட சேர்க்க வேண்டி வரும். அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்.
உலகத்தில் இருக்கிறவர்களையும் உலகத்தரோட பேசணும், பேசாமல் இருக்க முடியாது, ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் இருக்க முடியாது. உலகம் சபைக்கு வந்துச்சுன்னா கர்த்தரை சேவிக்கணும். ஆனால் உலகத்தையும் நேசிச்சுட்டு கர்த்தரையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு எஜமானுக்கு தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, கூடாது. அப்படி செய்யும் போது தான் கர்த்தர் அங்கே பட்டயத்தை வச்சுட்டு இருக்காரு. மறைவான மண்ணா கிடைக்காது. பரலோகம் போக தடை இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், பரலோகம் போக தடை இல்லை. ஏன்னா நிறைய நன்மைகளை சபைகள் செய்து அதை கர்த்தர் மறக்கலை. ஆனால் இதை மாதிரி மகிமையெல்லாம் நம்மளால் பெற முடியுமா? அவரு கொடுக்குற அந்த ஜீவ கிரீடம், ஜீவக்கனி, மறைவான மண்ணா, அந்த மாதிரி மகத்துவமான அதிகாரமெல்லாம் நமக்கு கிடைக்காது. நிரந்தரமானது அதெல்லாம். அதை தான் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் நம்ம விடக்கூடாதுன்றதுனால ஆவியானவருக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காரு. அல்லேலூயா, ஆமே. இந்த பூமியில் ஒரு வீடு வாங்க, ஒரு இடம் வாங்க, ஒரு வண்டி வாங்க, என்ன மாதிரி பாடுபடுறோம் நம்ம. அவ்வளோ இரவும் பகலும் கண் விழிச்சு கஷ்டப்பட்டு இந்த உலக ஐஸ்வர்யத்துக்காக பாடுபடுறோம். அழிஞ்சு போகிறதும் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட பாடுபடுறோம். ஆனால் அங்கே நம்ம பாடுபட போகிறதில்ல, இலவசமாக கர்த்தர் கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேதத்தின்படி நடக்க நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமே. அதை தான் ஆவியானவர் இங்கே சொல்லித்தராங்க. அல்லேலூயா. இதையே யாக்கோபே சொல்வார் பாருங்க. யாக்கோபு 4:4 கூட அழகாக சொல்வார் பாரு. உபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாய் இருக்கிறான்னு சொல்லி யாக்கோபு சொல்றாருங்க. அல்லேலூயா, ஆமேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் படிக்கும் போது. யாக்கோபு அங்கே 2வது சபைக்கும் சொல்கிறாரு, சோதனையே சகித்து அதை ஜெயம் பெறும்போது ஜீவ கிரீடத்தை பெறுவீங்கன்னு சொல்கிறாரு. யோவான் சொல்கிறதுக்கு முன்னாடியே இங்கே உலக சிநேகம் கர்த்தருக்கு பகை அப்படின்றதையும், 3வது சபைக்கு யோவான் கிட்ட கர்த்தர் சொல்கிறதையும் யாக்கோபு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி சூத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன் இல்லைங்களா? ஆமாம், நம்ம உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவங்க இல்லை. உலக சிநேகம் கர்த்தருக்கு பகை. உலக சிநேகம் நமக்கு இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்களோட உறவில் இருக்கணும். அபிஷேகம் பெற்றவங்களோட உறவில் இருக்கணும். இது நம்ம இது மாதிரியெல்லாம் இது சட்டமாகவே வேதத்தில் நமக்கு சொல்லுது. அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தாக்கா கர்த்தருடைய கோபம் நமக்கு வருது. ஏன்னா நம்ம ஆவியில் வளர முடியாது. உலக ஸ்நேகத்தோடு நம்ம அபிஷேகம் இருக்கிறவங்க அபிஷேகம் இல்லாதவங்களோட உறவு வச்சுக்க கூடாது. நம்ம அபிஷேகம் கிரியை செய்யாது. ரட்சிக்கப்படாதவங்களோட உறவு வச்சுக்க கூடாது. ரட்சிப்பில் நிலை நிற்க முடியாது. அல்லேலூயா, ஆமே. நம்ம ஆவியில் வளர பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டவங்க வரங்கள், அபிஷேகங்கள், தாளந்துகள் பெறதுக்கு அப்படி வளர பார்க்கணும். அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் அதிகமான அபிஷேகப்பற்றவங்களோட உறவில் இருக்கும்போது இன்னும் மகிமையான காரியத்தை நம்ம தேவநாம மகிமைக்காக செய்ய முடியும் இல்லையா? இதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கும். உலகத்தில் நம்ம இருந்தாலும் உலகத்துக்குரியவங்க இல்லை. உலக சிநேகம் கர்த்தருக்கு பகையாக இருக்குது. அப்படி கர்த்தர் சொல்கிறத மீறி நம்ம உலகத்துக்காக பேர், புகழ், வசதி, பணம், இதுக்காக உலக ஆசை, மாம்ச இச்சைக்காக உலகத்தாரோடு நம்ம உறவு வச்சுக்கும் போது கர்த்தர் கட்டாயம் என்ன பண்ணுறாங்க, நம்மளை பகைச்சி பட்டயத்தை வச்சுன்னுக்கிறாரு. அல்லேலூயா, ஆமே. இதில் எல்லாவற்றையும் நம்ம ஜெயித்து நம்ம மறைவான மண்ணாவை பெற்றுக்கணும். அல்லேலூயா, ஆமே. அதுக்காக ஆவியான கோடி கோடி சோத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். மகிமையான பரலோக ரகசியங்களை கர்த்தர் நமக்கு நம்ம மேலே உள்ள அளவற்ற அன்பினால் இது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் வாசித்து அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். ஆவியானவர் அதுக்கு நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா,
ஆமே. ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நம்ம திறக்க ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவரிலும் இருப்பதாக. ஆமே. பரலோக பாதை இங்கே